இவங்க தான் உங்க பசங்களாம்மா? ஆமா. மா உன்னை எங்கெல்லாம் தேடுறோம், எங்கம்மா போன? ஏமா இப்படி பயம் காட்டுற? நாங்க என்னம்மா பண்ண உன்ன? என்னாலதாம்மா இப்படி பண்ண. உன்னை கையை உனக்கு தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா. ஜி அம்மாவை நல்லா பார்த்துக்குவோம் ஜி. அம்மா இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போது தான் அந்த அருமை புரியும். நான் ப்ராமிஸா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணா. எங்க அம்மா கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல இருக்கட்டும் ஜி. இந்த மாதிரி சின்ன சண்டையில தான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டை விட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒரு நாளும் அதை நினச்சி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். சத்தியமா இனிமேட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னா. என் மேலேயும் தப்பு இருக்குண்ணா. அம்மாவை நல்லா பார்த்துக்கினீங்கன்னா அந்த கடவுளே உங்களை நல்லா பார்த்துப்பான். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்க லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேண்ணா. வீட்டுக்கு வேணா சாப்பிட்டு போலாம். மாமா நான் வரமாட்டேன். நீ ஒத்துமையா சண்டை போடாம இருந்தாதான் இந்த வாசப்படி மெரிப்பேன். மா சத்தியமா நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒத்துமையா இருப்போமா? இனிமேல் நீ சின்ன சண்டை போட்டா நான் கண்டுபிடிக்க இடத்துக்கு போயிடுவேன். உன் மேல சத்தியமா இனிமே நாங்க சண்டையே போட மாட்டோமா. அப்போ அவனை அண்ணனு கூப்பிடுறான். மா நீ என்ன வேணா பண்ண சொல்லுமா, அவன் அண்ணன் மட்டும் கூப்பிட மாட்டேன். அப்போ நான் வீட்டுக்கு வர மாட்டேன். மா உனக்காக நான் பண்றேமா. இவன் என் செல்ல தம்பிமா. இனிமே சண்டே போட மாட்டோமா? இல்லடா போட மாட்டேல. ஏ ஜோஸ்வா, அவனே எனக்கு பேசுறான். அவன் அண்ணனு கூப்பிடுறான். அண்ணா இனிமேட்டு உங்க கூட சண்டையே போட மாட்டேனா. போதுமாமா? டேய் உங்க ரெண்டு பேரும் நான் இப்படி பார்த்ததே இல்லையடா. உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஒரு வயசுக்கு பிறகுதான் இப்படி ஆயிட்டாங்க. இனிமேல இப்படி இருக்காதீங்கடா. கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருப்போம். உங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜி. இப்படியே இருக்கு ஜி. நல்ல வேளை நான் காலையில வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்து தான் இந்த தம்பி கூட்டின்னு வந்துச்சு. மா நான் கூட வீடியோலாம் போட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா சோசியல் மீடியா பவர் தான். எவ்வளவு வாட்டி எனக்கு திட்டிருப்பீங்க இந்த யூடியூப்லாம் எனக்கு சோறு போடாதுன்னு. இப்ப பாரு நம்மளுக்கு சோறு போற அம்மாவே அந்த யூடியூப் தான் கண்டுபிடிச்சிக்குது. தம்பி இனிமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்றா. அண்ணா உன் கூட இருக்கேன். நீங்களாண்ணா இது? எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய் இனிமே நாங்க இப்படிதான்டா. எல்லா குடும்பத்திலயும் சண்டை பிரச்சனை இருக்கு. அதுக்கு தீர்வு பிரிஞ்சு போறது இல்ல. எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒத்துமையா இருக்கிறது தான் அது குடும்பம். இந்த கதையில இந்த அண்ணன் தம்பி சேர்ந்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு அண்ணன் தம்பி இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி இன்னும் சண்டை போட்டு இருக்காங்க. ஏன் பேசி கூட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா கூட தெரியல. இருக்கும் போதே எவ்வளவு சண்டை வந்தாலும் நம்ம குடும்பத்தை விட்டு போகாம சந்தோஷமா இருக்கணும்.